ஹாய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டான அதாவது பூனம் கிளாத் இந்த மாதிரியான கிளாத் நம்ம தைக்கும்போது, பின்னெல்லாம் எதுவுமே போடாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக தைக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாத் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதாவது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ இதை மாதிரி உள்ள கிளாத் வந்து நெக்கும் சரி, கீழ்ப்பக்கமும் சரி அடித்து திருப்பாமல் நெக்குக்கு கிராஸ் பீஸும் கீழ்ப்பக்கம் மடிச்சும் தைக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தா, ரைட் சைடுக்கு மேல லைனிங் கிளாத் வைப்போம் இல்லையா? இது வந்து கீழ்ப்பக்கம் 2 இன்ச் கிளாத் குடுத்து மடிச்சு தைக்க போறோம். நெக்குக்கும் கிராஸ் பீஸ் தைக்க போறோம். இப்போ வந்து ராங் சைடு அதாவது துணியோட கெட்ட பக்கத்துக்கு மேல லைனிங் கிளாத்த இது மாரி வைக்கிறோம். வச்சுட்டு மெயின் கிளாத்தையும், லைனிங் கிளாத்தையும் எட்ஜில முதல்ல நேரா வச்சு தையல் போடுறோம். ஒருவேளை உங்களுக்கு கரபாகம் வரல மெயின் கிளாத்ல அப்படின்னா, கிராஸ் வராம லைனிங் கிளாத்து, மெயின் கிளாத் 2மே நேரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு கீழ்ப்பக்கம் தையல் போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சைடில் கொண்டு வரோம். நெக்லேருந்து ஆரம்பிக்காம ஸ்டார்ட்டிங்கே வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ஆம் ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயுமே வந்து பின் போடல. அதே மாதிரி இந்த தையல் போடும்போது மெயின் கிளாத்ல கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாம நல்லா தெளிவா இழுத்து விட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா தையல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கழுத்தோட அகலத்துக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு, இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 1/4 ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக 4 1/4 இன்ச்சு வச்சுட்டு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத்தோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கத்துலேயும் சமமாக மார்க் பண்ணிக்கிறதும் ஒரு விதம். நான் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தையல் போடுறேன். இப்போ போடுற தையல்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஓட்டு தையலில் வச்சுட்டு 1 ஃபுட் மட்டும் கேப் விட்டு நான் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேப்பில் தையல் போடும்போது நமக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரே அளவில் நமக்கு கிளாத்தில் வந்து தையல் விழும். அதே மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த போடுற தையல் வந்து நமக்கு அட்டாச் தையல் வந்து வெளியில் எந்த டைட்லையும் எந்த விதத்துலையும் தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த வளைவுகிட்ட நான் நீடியில் நிப்பாட்டிட்டு அந்த கழுத்தோட அகலத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக பிடிச்சிட்டு விரலை அசைக்காமல் வந்து அப்படியே தையல் போடுறேன். இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து நமக்கு எந்த விதத்துலையுமே மாறாது 2 பக்கமும். ஏன்னா மெயின் கிளாத்தில் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டோம்னாலும் கழுத்தோட அகலம் அதிகமாகிடும்ல. அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு தையல் போடும்போது நமக்கு எங்கேயுமே கூட குறைச்ச வந்து வராமல் இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம இதை மாதிரி கவர் பண்ணி தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுக்கும்போதே நமக்கு எங்கெங்கே வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருப்போமோ அதெல்லாம் வந்து கையோட வந்து கொடுத்து வச்சுக்கலாம். இடுப்பு மடித்து தைக்க வேண்டிய இடம், உடம்பு சுற்றளவு இந்த இடம்லாம். இப்போ அடித்து திருப்பும்போது நான் சில வீடியோஸில் காட்டியிருப்பேன். நம்ம ரஃப்பாக வந்து மெயின் கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணி சிசர் கட் கொடுத்து தைப்போம். இப்போ அது நெக் பீஸ் கொடுத்து தைக்கிறோம் அப்படிங்கிறனால கரெக்டாக வந்து லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீட்டாக ரொம்ப எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு. அடுத்ததாக வந்து 2 இன்ச்சு கிளாத் கொடுத்துருக்கோம்ல அடித்து மடித்து தைக்கிறதுக்கு, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து அடிச்சுட்டு இவ்வளோ அகலம் அப்படியே வச்சு வேணாலும் நம்ம மடித்து தைக்கலாம். இருந்தாலும் இது கரபாகம் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இன்னுமே நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை கட் பண்ணாமலும் தைக்கலாம். நான் வந்து அந்த கரபாகம் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிறனால கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சை சரியான அளவை அப்படியே மடித்து எட்ஜில் தையல் போடுறோம். இதை மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது பூனம் ப்ளவுஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவும் தைக்க முடியும். அதே மாதிரி ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், பேக்கு ஃப்ரண்ட்டு நீட்டாக இருக்கா? இப்போ என்னோடய மெத்தடில் நான் வந்து ப்ளவுஸை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி உடம்பு சுற்றளவு 2ம் ஆம்ஹோல் கிட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே இந்த கிராஸ் வந்து நான் எடுத்துப்பேன் எப்போவுமே. நிறைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணுன்னா கௌரி டெய்லரிங் யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கட்டிங் வீடியோஸ் நல்ல லாங் வீடியோஸ்லாம் நிறையவே போட்டிருக்கேன். இது ரீல்ஸ் அப்படிங்கிறனால சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ப்ளவுஸை பற்றி நான் வந்து போடுறேன். ஒரு சில வீடியோஸ் லாங் வீடியோஸும் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும், கௌரி டெய்லர் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.